XUV 500ல வந்து பவர் விண்டோ லெஃப்ட் சைடு கோ பேசஞ்சர் சைடு இறங்குனது திருப்பி ஏற மாட்டேன்னுச்சு. அது வந்து நம்ம 3 விதமாக டயக்னோஸ் பண்ணலாம். ஒன்று, அந்த பவர் விண்டோ ஸ்விட்சில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டா அங்கே போகிற வயரிங்கில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி உள்ளே இருக்கிற மோட்ரு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் இப்படி இருக்கும். நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பேக் சைடில் ஏதாவது ஒரு டோரில் இருந்து ஒரு ஸ்விட்சை கழட்டி அதில் மாட்டி பார்க்கணும். அப்போ ஏறுதா இல்லையான்றது. ஏன்னா அந்த ஸ்விட்சில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்றதை அதில் தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம ரெண்டாவதாக என்ன பண்ணணும்னா, அதில் உள்ள வயரிங்கில் எதுவும் பிரச்சனை இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கணும். அதுலேயும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மோட்டரில் தான் பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அந்த மோட்டரை கழட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு டோர் பேட் எல்லாத்தையும் கழட்டிட்டு உள்ளே இருக்கிற அந்த லாக் செட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு அந்த ஃப்ரேமோட அந்த பவர் விண்டோ கழட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த கம்பெனியில் கொடுத்து மோட்ரு மட்டும் தான் பிரச்சனை, மாற்ற முடியுமான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல் ஃப்ரேமோட தான் மாற்றணும், 3000 ரூபாய்க்கு மேலே வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா, இதுதான் அந்த ஃப்ரேமு, இது ஃபுல்லாக மாற்றுறதுக்கு இந்த மோட்டர் மட்டும் தான் நமக்கு கம்ப்ளைண்ட், அதை மட்டும் மாற்றிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு கடையில் கொடுத்து மோட்டர் மட்டும் ரெடி பண்ணி மாட்டியாச்சு. ஆனால் இது தற்காலிகமான தீர்வு தான். நிரந்தரமாக வேணும்னா நம்ம வந்து புது மோட்டர் தான்